சூரை மீன் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த ஊறுகாய்க்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதய அடைப்பு வராம பாதுகாக்கும், இருக்கிற அடைப்பை எடுத்து விடுறதுக்கு உதவி செய்யலாம். இதுக்கு நான் போன வீடியோல காமிச்ச சூரை மீன் துண்டுகள் தான். அதை மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள், கொஞ்சம் ஜிஜி பேஸ்ட் போட்டு 1/2 hour ஊற போட்டு அதை கிறிஸ்பா பேட்சா பொரிச்சு வச்சுக்கணும். கரிஞ்சிடக்கூடாதுடே. இதுக்கு தேவையான பொருள் ஒரு 3 பெரிய கைப்பிடி நிறைய வெளுத்துள்ளி, பூண்டு எடுத்துக்கலாம். அதே போல கொஞ்சம் 3 பெரிய கைப்பிடி நிறைய இஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பொடி வகைகளா பார்த்தோம்னா வறுத்து பொடிச்ச கடுகு பொடி, பின்ன வெந்தய பொடி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஆல்ரெடி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு, காஞ்ச கருவேப்பிலை, உங்ககிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் ஓகே தான். இது கூட காயமும் உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன். அளவுகள் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல முன்ன பின்ன வச்சுக்கலாம். இனிமே நம்ம இஞ்சி, பூண்டு, அப்புறமா பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய சூரை மீன், இந்த 3ஐயுமே பல்ஸ் மோடுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேட்சா போட்டு, ஒரு பவுடரா இடக்கூடாது, கிரஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா செய்யறதுக்கு ஈஸி. ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா நல்லெண்ணெய், அந்த எண்ணெயில இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி கிரஷ்டு, அப்புறம் பூண்டு இது மாதிரி சதைச்சது, இந்த ரெண்டும் நல்லா கிறிஸ்பான பிறகு, நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் வெந்து கிறிஸ்பான பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடி வகைகள் எல்லாத்தையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடி வகைகள் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்னோடு ஒண்ணு கலந்து, உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு போட்டுருங்க இதுல. அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய சூரை மீன்களை மொத்தமா போட்டு கிண்டணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுல இதய அடைப்புக்கும் சூரை மீன் ஊறுகாய்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதுல இஞ்சி, பூண்டு, அப்புறமா நம்ம ஒரு 1/2 பாட்டில் ஆப்பிள் வினிகர் இருக்கு இல்லையா, அதை சேர்க்கிறோம். இந்த இஞ்சி, பூண்டு, வினிகர் இந்த 3க்குமே இதய அடைப்பு வராம பாதுகாக்கக்கூடிய குணம் உண்டு. நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணுங்க. அந்த எண்ணெய் மேல ஷைனிங்கா தெரியும். இன்னும் ஒரு பாட்டில் எண்ணெய் ஊத்தி மிதக்க விடலாம். எங்க வீட்டுல இது சீக்கிரமா தீந்துடும், அதனால நான் தேவையான அளவு தான் ஊத்தி இருக்கிறேன். இந்த நல்லா கிண்டி வெந்த பிறகு ஆற வச்சு டைட்டான பாட்டில வச்சு நீங்க சாப்பிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பிளேட், ஒரு சோறு இந்த ஊறுகாய் வச்சு ஒரு பிடி பிடிக்க போறேன். கொஞ்சம் கிழங்கு கூட்டு, நெல்லிக்காய் ரசம், கனவா மீன், அப்புறமா இந்த சூரை மீன் ஊறுகாய். இன்னைக்கு ஒரு பிடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.